ஏஎஸ்எம் இன்ஃபோ யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. மனிதனுடைய வாழ்வியல், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம், நாம் உண்ணக்கூடிய உணவு, கலாச்சாரமாக நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வெறும் கலாச்சாரமாக மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துடைய அடிப்படையாக இருந்ததாலோ என்னவோ தான் எனக்கு நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய உணவுகள் ஆரம்பித்து, உணவு முறைகள் ஆரம்பித்து, ஒவ்வொரு உணவும் மிகப்பெரிய அளவில் உணவே மருந்து அப்படிங்கிற கொள்கையுடைய அடிப்படையில் வகுக்கப்பட்டதாக இருக்கிறத பார்க்கிறோம். துரதிர்ஷ்டவசமாக இந்த கலாச்சாரத்தை ஒரு மூட நம்பிக்கையாக பார்க்கின்ற ஒரு சமூகமாக நாம் மாறிய பிறகு நிறைய புதிய புதிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது பழைய விஷயங்கள் முக்கியமானதாக இல்லாமல் இருக்கும்னு நாம் அதை ஒதுக்கித்தள்ள ஆரம்பித்த பிறகுதான் நம்ம உடம்பில் நிறைய நோய்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். நம்முடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வெற்றிலை இடுவது. வெற்றிலைங்கிற பேர் அதுக்கு ஏன் வந்தது? வெற்றி ப்ளஸ் இலை தான் வெற்றிலை. இந்த வெற்றிலைங்கிற பேர் அதற்கு ஏன் வந்தது அப்படின்னா, உணவை ஜீரணிப்பதற்கும், ஜீரணித்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முறையாக உடலில் சேருவதற்கும், அந்த சத்துக்கள் முறையாக உடலுடைய அணுக்களாக மாறுவதற்கும், அந்த அணுக்கள் மாறும்போது ஏற்படுகின்ற கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவதற்கும் சுலபமாக மருந்தாக இல்லாமல் உணவாக இயற்கையும் இறைவனும் நமக்கு கொடுத்த விஷயங்கள் தான் வெற்றிலை. தமிழ் கலாச்சாரத்தில் வெற்றிலை இல்லாத ஒரு நிகழ்வை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தமிழகத்தை விட்டு, குறிப்பாக தென்னிந்தியாவை விட்டு வட இந்தியா போகும்போது கூட வெற்றிலையை பெரிய அளவில் பார்க்க முடியாது. தமிழ் கலாச்சாரத்திற்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான கலாச்சார நிகழ்வுகளிலும் வெற்றிலை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 30-40 வருடத்திற்கு முன்பு வெளிநாடுகளிலிருந்து பட்பசைகளும் பட்பொடிகளும் இந்தியாவில் மார்க்கெட் செய்ய ஆரம்பித்த சமயத்தில் பற்களில் கரைகள் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக சொல்லப்பட்டு, அந்த காரணம் மட்டுமல்ல, பொதுவான கலாச்சாரத்தில் வெற்றிலை போட்டால் பற்களில் கரைகள் ஏற்படும், கரைகள் ஏற்பட்டால் பற்களுடைய ஆரோக்கியம் குறையும், பற்களுடைய ஆரோக்கியம் குறையும் போது பல் சொத்தை போன்ற நோய்கள் ஏற்படும், பிறகு பல்லே இழந்து போகக்கூடிய நிலை ஏற்படும் நமக்கு சொல்லப்பட்டது. அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா தாத்தாக்கும் பாட்டிக்கும் பல்லெல்லாம் நல்லதாக இருந்தது. என்னைக்கு வெற்றிலை போடுகின்ற பழக்கத்தை நாம் நல்லது கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மாற்ற ஆரம்பித்தோமோ அன்றே நம்ம எல்லாருக்கும் பல் பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. இந்த வெற்றிலை போடுவது அப்படிங்கிறது வெற்றிலையோடு சுண்ணாம்பு, சுண்ணாம்போடு சீவல் அல்லது புகையிலை வைத்து போடுவது கிடையாது. இரவு படுக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒரே ஒரு வெற்றிலையை கொண்டு எவ்வாறு ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியுங்கிறது தான். வெற்றிலை சாப்பிட்டால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வெறும் பாரம்பரிய கூற்று மட்டுமல்ல. இன்றைக்கு 5 ஆராய்ச்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிலையுடைய மருத்துவ குணத்தை பற்றி நிரூபித்திருக்கிறத பார்க்குறோம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மகாலஜிக்கல் ரிசர்ச்னு சொல்லக்கூடிய இந்திய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் வெற்றிலையில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வேதியியல் பொருட்கள் நேரடியாகவே பசியை தூண்டி வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தை குறைத்து வயிறு உப்புசம், குடலில் தேங்கி கிடக்கக்கூடிய வாதத்தை வெளியேற்றுவது உண்மைதான் அப்படிங்கிறத நிரூபித்திருக்கிறத பார்க்கும். அதே போல் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதான்னு சொல்லக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் வெற்றிலையை மென்று சாப்பிடும்போது வாயில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை மாறுவதால் நமக்கு வாய் துர்நாற்றம் சார்ந்த சிரமங்கள் குறைவது அப்படிங்கிறது நம்பிக்கை மட்டுமல்ல, நிரூபிக்கப்பட்ட உண்மைன்னு சொல்லியிருக்கிறத பார்க்கணும். ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா ஜெய்ப்பூர் அதே போல் அவர்களுடைய ஆராய்ச்சியில் வெற்றிலை வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை குறைப்பது மட்டுமல்ல, யாரெல்லாம் தினசரி செரிமான சக்தியை தூண்டவும் செரிமானத்திற்காக மருந்துகள் சாப்பிடுவதை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே வெற்றிலையை ஒரு சப்ளிமெண்ட்டாக உணவாக எடுத்துக்கொள்ளும் போது, வெற்றிலை நீராகவோ வெற்றிலையை மென்று சாப்பிடுகின்ற பழக்கமாகவோ எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு அந்த மாத்திரையுடைய தேவையை 70% வரை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அதே போல் ஐசிஎம்ஆரில் நடந்திருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சியில் வெற்றிலையை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அல்லது வெற்றிலையில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளில் சில வகையான மூலக்கூறுகள் வாய் புற்றுநோயை தடுக்கிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.
பாருங்களேன், புற்றுநோயை தடுக்கக்கூடிய உணவாக இருந்த ஒன்றை வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்ததாலோ என்னவோ இன்றைக்கு நாம் சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோம். அது 5வது ஆராய்ச்சி. இன்றைக்கு நம்முடைய சென்னையிலே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் நடந்த ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு வெற்றிலையை பயன்படுத்தும் போது பெருங்குடலில் இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கிருமிகள் அதிகமாகிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி இருக்கிறது பார்க்குறோம். பாருங்களேன், ஒரே ஒரு வெற்றிலை காம்பை நீக்கிவிட்டு வாயிலிட்டு நன்றாக மென்று அதில் இருக்கக்கூடிய சாறை சாப்பிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த திப்பியை உமிழ்ந்து விட வேண்டும், அல்லது அதையும் சாப்பிடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ வெற்றிலையை நாம் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய 5 நல்ல பயன்கள் என்ன? முதலாவது பயன், செரிமானத்தை தூண்டக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் வெற்றிலைக்கு உண்டு. இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், எல்லா அசைவ உணவகங்கள்லேயும் அந்த அசைவ உணவகத்திற்கு பக்கத்திலேயே ஒரு பீடா கடை இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பீடாவில் போடக்கூடிய கலவைகள் என்னதான் உடலுக்கு கெட்டது செய்கிறது அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த இடத்துல மற்ற பொருட்களை நீக்கி ஒரே ஒரு வெற்றிலையை காம்பு நீக்கி நன்றாக சிறு சிறு துகள்களாக நறுக்கி வாயிலிட்டு மென்று 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 அந்த சாறை மட்டும் நீங்கள் எடுக்கும்போது அவ்வளவு சிறந்த ஆற்றல் உங்கள் உடம்பில் கிடைக்கிறத பார்க்க முடியும். உடல் ஆரோக்கியம் அடைவதையும் பார்க்க முடியும். வெற்றிலை மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய சிறந்த அருமருந்துகளில் ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி யாரெல்லாம் ஜீரண மண்டல நோயோடு போராடிட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் ராத்திரி படுக்கும்போது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நெஞ்சு எரிச்சல், உணவு குழல் எரிவு நோயினால் போராடிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் அனைவருமே வெற்றிலையை மென்று சாப்பிடுங்க. 1 மாத காலம் மென்று சாப்பிடுங்க. உங்களுடைய அமிலத்தன்மை குறைந்து போவதை பார்க்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, வெற்றிலையை பாக்கு சுண்ணாம்புன்னு போட்டு சாப்பிடக்கூடாது. ஒரே ஒரு வெற்றிலையை மென்று சாப்பிடணும். 2வது, வாய் துர்நாற்ற பிரச்சனைனால் நீங்கள் போராடிட்டு இருக்கீங்கன்னா வெற்றிலை உங்களுக்கு சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். ஒரே ஒரு வெற்றிலை, ஒரு நாளைக்கே ஒரு வேளை இரவு படுக்கும்போது ஒரு வெற்றிலை, அவ்வளவுதான் கணக்கு. நான் 3 வேளையும் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கே ஒரு வேளை மட்டும்தான். அந்த ஒரு வேளை வெற்றிலை இட்டு மென்று 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 அந்த சாறை உமிநீரோடு சாப்பிட்டு பிறகு துப்பி விட்டு வெந்நீர் வைத்து வாய் கொப்பளிக்கக்கூடிய ஒரே ஒரு பழக்கம் ஒரு 30 நாள் செய்து பாருங்களேன். வாய் துர்நாற்றத்தால் தன்னம்பிக்கை இழந்து வெளியில் சென்று கூட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் பேசுவதை தவிர்த்து, பேசினாலே வாய் துர்நாற்றத்துடைய தன்மை மற்றவர்கள் தன்னை தவறாக நினைத்து விடுவார்களோ என்று மிக கவலையோடு தன்னம்பிக்கை இழந்து வாழக்கூடிய நிறைய ஆண்களும் பெண்களும் இந்த வாய் துர்நாற்றத்திற்காக விதவிதமான மருந்துகளை பயன்படுத்தி ஆகிவிட்டது. இருந்தாலும் என்னுடைய வாய் துர்நாற்றம் குறையவில்லைன்னு கவலையில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலுமே ஒரே ஒரு வெற்றிலையை இரவு படுக்கும் போதும் மென்று சாப்பிடுங்க. வயிறு குறையணும், தொப்பை குறையணும். காலையில் எழுந்தவுடனே என்னோடய வயிறு பானை போல வீங்கி கிடக்கிறது. எதை கொண்டு பித்தத்தை துளைக்கலாம்ங்கிற வரைமுறை தெரியாமல் பித்தத்தை குறைப்பதற்கும் வயிறு உப்புசத்தை குறைப்பதற்கும் மருந்துகளையும் மாத்திரைகளையும் எனக்கு பிடித்த சுவையான உணவுகளை கூட சாப்பிட முடியாமல் வாழ்க்கையை நொந்து வெந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற நபராக நீங்கள் இருப்பீங்கன்னா வெற்றிலை தான் உங்களுக்கு சிறந்த மருந்து. இதுக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன். டைஜஸ்டிவ் சிரப்புன்னு சொல்லக்கூடிய மருந்துகளுடைய உலக சந்தை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 1,00,000 கோடி ரூபாய். அந்த அளவுக்கு இன்றைக்கு டைஜஸ்டிவ் சிரப்ஸு உலகம் முழுவதும் வித்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டிலேயே நம்முடைய முன்னோர்களால் நம்முடைய கொல்லையில் வளர்க்கப்பட்ட ஒரு சாதாரண தாவரம் தான் வெற்றிலை. அந்த வெற்றிலையை எடுத்து அந்த வெற்றிலையை நன்றாக மென்று சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை செய்து பாருங்களேன். உடலில் அவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதையும், அமிலத்தன்மை சார்ந்த சிரமங்கள், இரவு நேரங்களில் ஏற்படுகின்ற அமிலத்தன்மை சார்ந்த சிரமங்கள் மட்டுமல்ல, வயிறு உப்புசம் சார்ந்த சிரமங்களும் மாற்றமடைவதை நம்ம பார்க்க முடியும். 4வது, மலச்சிக்கலுக்கு வெற்றிலை ஒரு சிறந்த மருந்து. அதை விட முக்கியமாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே ஒரு முறை கழிவறை போயிட்டு வருவாங்க. வந்த உடனே ஒரே திருப்பி கலக்கி மோஷன் வர மாதிரி இருக்கும். போய் உட்கார்ந்தா சைக்கிள் டயரில் காற்றை இறக்கி விடுற மாதிரி வெறும் கேஸ் தான் போகும். சரி, முடிஞ்சிச்சு போல இருக்குன்னு திருப்பி வந்து காலை சிற்றுண்டியை சாப்பிட்டோன்னா மீண்டும் ஒரு முறை ஒரு நாளைக்கு காலையில் எழுந்து கொண்டு அலுவலகம் செல்வதற்கு முன்பு, கல்லூரிக்கு புறப்படுவதற்கு முன்பு 4 முறை 5 முறை கழிவறைக்கு ஓடக்கூடிய எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம். அப்போ இது மாற்றுவதற்காக இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்கான மாத்திரை வேணுமா,
அல்லது மலச்சிக்கலை கட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரை வேண்டுமா, அல்லது பேண்டாசிட் வகை சார்ந்த மாத்திரை வேண்டுமான்னு மீண்டும் மீண்டும் அது பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் சிறந்த தீர்வளிக்கக்கூடிய மருந்து எது? நிச்சயமாக வெற்றிலை தான். ஒரே ஒரு வெற்றிலை ராத்திரியில் மென்று சாப்பிடுங்க. 5வது, முக ஆரோக்கியத்திற்கும் தோல் ஆரோக்கியத்திற்கும் உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் உடலுடைய இளமைக்கும் பித்தத்தை கட்டுப்பாட்டில் வைப்பது ரொம்ப தேவை. இன்றைக்கு பித்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கவில்லைன்னா முதல் மாற்றம் எங்கே தெரியும்னா முகத்தில் தான் தெரியும். சின்ன சின்ன கொப்பளங்கள் வர ஆரம்பிக்கும், முகப்பருக்கள் வர ஆரம்பிக்கும். முகப்பருக்கள்லாம் 30 வருடத்திற்கு முன்பு 18-20 வயது ஆனவர்களுக்கான ஒரு தேவையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு முகப்பருக்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நம்முடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய நிலையாக இருக்கிறத பார்க்குறோம். 40 வயதில் ஏற்படுகின்ற முகமாற்றங்கள், 45 வயதில் ஏற்படுகின்ற முகமாற்றங்கள் இன்றைக்கு பெண்களுக்கு அவர்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு தன்னம்பிக்கை குறைபாடையை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரி சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு நமக்கு வேணும்னா நாம் எடுக்க வேண்டிய முயற்சி, முதல்ல எடுக்க வேண்டிய முயற்சி உடலை சுத்தப்படுத்துவது, உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைப்பது, பித்தத்தால் ஏற்படுகின்ற உடல் கழிவுகளை நீக்க முயற்சி செய்வது தான். அந்த வகையில் ஒரே ஒரு வெற்றிலையை இரவு படுக்கும்போது மென்று சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றம், 100 நாட்கள் தொடர்ந்து செய்கின்ற ஒரே ஒரு முயற்சி, இந்த முயற்சி உங்களுக்கு என்ன பலன் கொடுக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல மாற்றத்தை உடலில் உருவாக்கி விடுவதை பார்க்க முடியும். அன்பு நேயர்களே, ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லா நேரமும் மருந்தோ மருத்துவரோ மருந்து கடைகளில் வாங்கக்கூடிய மருந்துகளோ கிடையாது. நம்முடைய கலாச்சாரத்தில் நம்முடைய சமையலறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கு நமக்கு மருந்துகள். அந்த வகையில் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், வெற்றிலை பாக்கு சுண்ணாம்புன்னு போடாமல் இரவு படுக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒரே ஒரு வெற்றிலையை காம்பை கிள்ளிவிட்டு நன்றாக மடித்து கடைவாயில் வைத்து நன்றாக மென்று அதில் இருக்கக்கூடிய சாறை மட்டும் சாப்பிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நாற்றத்தில் இருக்கக்கூடிய பொருளை துப்பிவிட்டு வெந்நீர் வைத்து வாய் கொப்பளித்து படுக்கின்ற ஒரே ஒரு மாற்றத்தை அடுத்த 100 நாட்கள் செய்து, இந்த வெற்றிலை இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரம்னோ, வெற்றிலை உண்மையிலேயே வெற்றியை கொடுக்கக்கூடிய இலை அப்படின்னு அதனுடைய பெயர் உண்மையாகின்ற வகையில் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதையும் நம்ம பார்க்க முடியும். இதை தவறாமல் செய்யுங்க. 100 நாட்கள் செய்யுங்க. 100 நாட்களுக்கு பிறகு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுங்க அல்லது ஷேர் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து 100 நாட்கள் வெறும் ஒரு வெற்றிலையை தினசரி சாப்பிட்டதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னங்கிறத எங்கள் எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். இது சார்ந்த சந்தேகங்கள் உங்கள் எதாவது இருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தவறாமல் இதற்கு பதிலளிக்க நான் காத்துக்கொண்டிருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.